காட்டாம்பாட்டி காலத்திலிருந்து எங்களுக்கு ரோட்டு வசதி இல்லை. ஐயோ, இதெல்லாம் என்ன மூட்டை? இப்படி இருக்கும் மூட்டைகா. இந்த முதுவிலையும் புள்ளை கிடக்கும், சோமையும் தலையில கிடக்கும். நாங்கள் ஐட்டம் பிடிக்கணும். இங்க இருந்து இங்க ஒரு யானையோட தாரேன். புள்ளையால படிக்க வைக்க வாலிபாறை போகணும். இந்த ரோட்டு இருந்தா நம்ம வீட்டிலே வச்சு கொண்டே படிச்சு போடலாமே. பொள்ளாச்சியிலிருந்து 40 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் ஒரு தமிழக கிராமத்தின் நிலை இது. தலையில் சுமையுடன் தட்டு தடுமாறி நடுஇரவில் மலையேறும் இந்த பெண்களுக்கு இது ஒன்றும் புதிதல்ல. தங்கள் வாழ்நாளின் பெரும் பகுதியை நாட்டிற்கும் வீட்டிற்கும் நடந்தே கழிக்கின்றனர் திருமூர்த்தி மலையில் வசிக்கும் மலைவாழ் மக்கள். திருப்பூர் மாவட்டம் திருமூர்த்தி மலையில் பழங்குடியினர் வசிக்கும் 9 கிராமங்கள் இருக்கின்றன. அதில் சுமார் 4000 குடும்பங்கள் வசிக்கின்றன. காடுகளை நம்பி வாழும் இந்த பழங்குடி மக்களுக்கு குண்டு குழிகளற்ற சாலையில் பயணிக்க வேண்டும் என்பது இன்றும் நினைவேறா கனவாகவே உள்ளது. இந்த கிராமங்களில் வாகனங்கள் பயணிக்க சாலைகள் இல்லாததால் 100 கிலோமீட்டருக்கு மேல் பயணிக்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்படுகின்றனர். அதனால் தினமும் 10 கிலோமீட்டருக்கு மேல் மலைகளை கடந்து தங்கள் வாழ்வாதாரத்திற்காக உடுமலைப்பேட்டைக்கு வந்து போகிறார்கள். இந்த 110 கிலோமீட்டர் சுற்றி வரும்போது எங்களுக்கு வந்து காலையில் போகிட்ட சாயங்காலம் தான் ஊர் வந்து சேர முடியுது. இல்லை நேரம் ஆகிட்டா டார்ச் போட்டில் நைட்லலாம் வரணும். அதே இடையில வந்து யானை தொந்தரவு இருந்துட்டா வர முடியாது. அங்கேயே தம்பி மக்களை யார்த்தரும் கூப்பிட்டு துணைக்கு கூப்பிட்டு தான் வர முடியும். அதெல்லாம் ரொம்ப சிரமப்பட்டு தான் எங்கள் மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. என் வீட்லேயும் மனைவி வந்து பிரசவமாக இருந்தாங்க. 9வது மாதத்தில் வந்து போய் ஆகணும் ஹாஸ்பிட்டலுக்கு. திடீர்னு நான் வண்டியில் போனேன், லேட் ஆயிரும்னு சொல்லி நடத்தி கூட்டிகிட்டே தான் போனேன். ரொம்ப கடினமாக இருந்தது. இவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு நம்ம இங்கே இருக்கிறோமே அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பல காலமாகவே இங்கு வாழும் பழங்குடியின மக்கள் போக்குவரத்து பிரச்சனையால் உயிர் சேதங்களையும் கடும் துயரங்களையும் எதிர்கொண்டு வருகின்றனர். அவசர காலத்தில் நோயாளிகளை தொட்டில் கட்டி மலையிலிருந்து கொண்டு செல்வதே இவர்கள் வாழ்க்கையாகிவிட்டது. சாலை வசதியின்மையால் கடந்த நவம்பர் மாதம் குள்ளிப்பட்டியை சேர்ந்த கர்ப்பிணி சுமதி தன் சிசுவை இழந்தது கொடுமையின் உச்சம். தலைவாசல் நின்று அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டேன். ஆஸ்பத்திரியில் போய் பார்க்கும்போது ஏதோ ஆயிடுச்சாமா, அதனால உயிரை தான் காப்பாற்றும் பாப்பா அப்படின்னு சொன்னாங்க. எந்த அளவுக்கு நம்ம பொண்ணா காப்பாற்றி மலைக்கு திரும்பவும் கொண்டு போகுமா போக மாட்டோமா வந்து நான் ஒத்தைக்கு நின்றுட்டு கஷ்டப்பட்டு அந்த பொண்ணோட இந்த 10 மக்களை வச்சு தான் நான் கொண்டு போனேன். அந்த கல்லங்காட்டில் அப்படியே புதுசு இந்த ஆம்பளைங்க தூக்கி போகிறத பார்த்தாலே நம்மளுக்கு அழுகதான் வருது. நம்ம பொண்ணுக்கு அழுகிறதா, நம்ம ஆம்பளைங்க இந்த கஷ்டப்பட்டு போகிறாங்களே. இதை படிக்க வைக்கணும்னா கீழே தான் கொண்டு போய் ஆகணும். கொண்டு போய் ஹாஸ்டலுக்கு சேர்த்தி விடணும். அம்மா அப்பா ஞாபகம் வந்தால் ஓடி வந்துடுறாங்க. மலைக்கு வந்தால் அப்புறம் நான் கீழே போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து கூழ் வசதி இல்லாமல் வந்து டீசர் வர்றாங்க. ஒரு நேரம் 2 நேரம் உட்காந்துட்டு போயிடுறாங்க. வனங்களினுடைய உண்மையான பிரதிநிதி யாருன்னு கேட்டால் இந்த வன மக்கள் தான், வனவாசிகள் தான். இந்த வனவாசிகளுக்கு இல்லாத எந்த அதிகாரமும் அரசாங்கத்துக்கு கிடையாது. கீழே இருக்கிற மாதிரி பிரம்மாண்டமாக 4 வழிச்சாலையாட்ட அல்லது 2 வழிச்சாலையாட்ட தார் ரோடு போட்டு இதில் பூரா இப்படி மேலே போகணும் அப்படின்ல இப்போ அவங்க கோரிக்கையே கிடையாது. நாங்கள் நடந்து போகிற பாதை எங்களுக்கான பாதை, நாங்கள் போயிட்டு இருந்த பாதை. இது அரசாங்கம் கொஞ்சம் வந்து சரி பண்ணி கொடுக்கணும். இந்த கோரிக்கையை வச்சு அரசாங்கத்துக்கு வச்சு ஒரு நீண்ட போராட்டத்தை ஒரு 3 நாளாக நடத்தி அரசாங்கம் வந்து அதனுடைய உண்மையை உணர்ந்து கொண்டு மாவட்ட நிர்வாகம் தமிழ்நாடு அரசாங்கமும் ஒரு 42 லட்சம் ரூபாயை ஒதுக்கி ரோடு போடுறதுக்கான அரசு ஆணை என்பது வெளியிடப்பட்டிருக்கு. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் ஒரு அரசு ஆணையை அரசுக்கு கட்டுப்பட்டு இருக்க வேண்டிய ஒரு துறை, வனத்துறை, அது ஏமாத்திட்டு இருக்காங்க, செய்ய மாட்டேன்னு மறுக்கிறாங்க. அப்போ அதனால் வந்து இந்த ஒரு ஊருக்கு ரோடு போட்டதை நம்ம எக்காரந்து கொண்டு தடுக்கணும். தடுத்தா தான் மற்றவங்க கேட்க மாட்டான். இல்லை எதுக்கு நம்ம ரோடு போட்டு கொடுத்தோம்னா மற்ற ஊருக்காரங்களும் கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இவங்க யோசனை பண்ணிட்டு இருக்காங்க மாதிரி எங்களுக்கு தோணுதுங்க. ஒரு 4000 மக்கள் அங்கே வசிக்கக்கூடிய பகுதியில் அவங்களுடைய குழந்தைகளுடைய எதிர்காலத்தை, அங்கே இருக்கக்கூடிய பல ஆயிரக்கணக்கான பெண்களினுடைய எதிர்காலத்தை, அவங்களுடைய வாழ்வியினுடைய சுகாதாரத்தன்மையை எல்லாத்தையும் நிராகரிக்கிற மாதிரி தன்மையில் தான் வனத்துறை இப்போ நடந்துட்டு இருக்குது. இப்போ இடையில நாங்கள் வந்து போராடி பஞ்சாயத்து ஓட்டு வாங்கியிருக்கோம். பஞ்சாயத்து ஓட்டு வாங்கினதில் வந்து அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, ரோடு கொடுத்துருக்காங்க, ஸ்கூல் கொடுத்துருக்காங்க, ஹாஸ்பிட்டல் கொடுத்துருக்காங்க, எல்லாமே கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த பொருட்கள் வந்து கீழே இருக்கிற மெட்டீரியல் பொருட்களை இங்கே கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு, அதை கொண்டு வந்து சேர்க்கறதுக்குமே முக்கியத்துவம் வந்து ரோடு தான் இருக்குது.
2006 வன உரிமை சட்டம் சொல்லக்கூடியது எந்த காடுகளாக இருந்தாலும் புலிகள் சரணாலயமாக இருந்தாலும் கூட அங்க இருக்கக்கூடிய மக்களினுடைய ஒப்புதல் இல்லாமல் அவர்களை அப்புறப்படுத்த முடியாது. 1. 2. 13 விதமான அடிப்படை உரிமைகள் அவர்களுக்கு வழங்கப்படணும், பாதுகாக்கப்படணும்னு சொல்லுது. அதுல சாலை ஒன்று. இந்த மலைவாழ் மக்கள் கேட்பதெல்லாம் ஒரே ஒரு சிறிய சாலை. அந்த சாலை மட்டும் கிடைத்துவிட்டால் தங்கள் பொருளாதாரம் முன்னேறி வாழ்வாதாரம் உயரும் என தீர்க்கமாக நம்புகின்றனர். 3 மாதத்துக்கு முன்னாடி ஒரு 10 கிலோ தையல் காசுன்னா ஒரு 15,000 ரூபா கிடைக்கும். அந்த 15,000 வச்சு தான் இந்த 6 மாதமாக நாங்கள் எங்கள் குடும்பத்தை நடத்திக்கிட்டு இருக்கோம். ரோடு இருந்துச்சுன்னா இங்கே விவசாய பொருளை வந்து நாங்கள் வந்து பீன்ஸு, மொச்சை, ராகி, சாமை, வரகு, தெனை எல்லாமே போடுறோம். அதை வந்து கொண்டு போய் வியாபாரம் பண்ணுறதுக்கு சௌகரியமாக இருக்கும். இப்போ வாடகை கொடுத்து போகணும்னா அந்த வாடகைக்கையும் அந்த நாங்கள் அந்த போட்டுக்கிற பொருளுக்குமே சரியாக போயிடுது. அதில் வந்து 10 ரூபா மிச்சம் பண்ண முடியறதில்லை. இந்தியாவில் வனத்துறை மத்திய அரசின் ஒருங்கிணைந்த பட்டியலில் இருப்பதால் மாநில அரசின் முயற்சிகள் பயனளிக்கவில்லை என முத்துக்கண்ணன் குற்றம் சாட்டுகிறார். வனம் சார்ந்த மாநில அரசுகளின் திட்டங்களுக்கு அனுமதி பெற 2018 மத்திய அரசு அமல்படுத்திய பரிவேஷ் போர்ட்டல் போன்ற நடைமுறைகள் மலைவாழ் மக்களை நவீன வழியில் சோர்வடைய செய்வதாகவும் மத்திய அரசு அவர்களின் அடிப்படை உரிமைகளை பெற அழைக்கழிப்பதாகவும் வேதனை தெரிவிக்கிறார். சாதாரண ஒரு மலைவாசி ஒன்றுமே படிக்க தெரியாதவங்க இதை இந்த அப்ளிகேஷனை போட்டு இதில் எவ்வளோ காலம் காத்திருக்கிறது. ஏற்கனவே 76 வருஷம் சுதந்திர இந்தியாவில் காத்திருந்து இப்போ இந்த கோரிக்கை வச்சு ஏதோ கொஞ்சம் நெஞ்சம் வந்து மாநில அரசு இந்த ஒப்புதல்லாம் கொடுத்து 40 லட்ச ரூபாயை ஒதுக்கி ரோடு போடுறதுக்கு ஓகேன்னு சொன்னால் மத்திய அரசினுடைய வனத்துறையே அதுக்குள்ளே இருக்குது, இதுக்குள்ளே கன்கரண்ட்டில் வருது அப்படின்னு சொல்லி அவங்க அதை வந்து பின்னுக்கு தள்ளுறது. நடந்து நடந்து நாங்கள் என்னாவது பொருள் வாங்கினாலும் கூட கீழே தானே போய் தலை சுமையை தான் கொண்டு வரணும். சுமந்து குடும்பத்தில் ஆம்பளைங்க இருக்கிறவங்க வந்து சுமந்து வந்து போடுவாங்க. அதுலேயே ஆம்பளைங்க இல்லாத வீட்டில் வந்து பொம்பளைங்க தான் சுமந்துட்டு வரணும். முன்னோர்கள் வந்து வாழ்ந்த இடம் இது வந்து. அப்போ இந்த இடத்த விட்டு நாங்கள் கீழே போனோம்னா எங்களுக்கு எப்படி வாழணும் அப்படிங்கிறது ஒன்றும் புரியல. அங்கே கீழே இருக்கிறவங்க பிழைக்கிறதுக்கே எவ்வளோ சிரமமாக இருக்குது. நான் கீழ்த்தவங்களை போய் பார்த்தா அவங்க ஒரு மாதிரி இருக்காங்க. பஸ்ஸில் போகிறாங்க, வண்டியில் போகிறாங்க, பைக்கில் போகிறாங்க. இங்கே இருந்துட்டு இந்த கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு அவங்கள போய் பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் அழுதுருக்குறோம். இப்படி நம்மளுக்கு கீழே எல்லாம் ஆஸ்பத்திரி இருக்குது, வண்டி வசதி இருக்குது, எல்லாமே இருக்குது. நமக்கு மட்டும் இந்த காட்டுக்கு பகுதியில் இருக்கிறவருக்கு மட்டும் எதுவுமே இல்லையே அப்படின்னு தான் நாங்கள் யோசிக்கிறோம். தமிழ்நாடு அரசாங்கம் கட்டாயம் அங்கே இருக்கக்கூடிய அந்த மலைவாழ் மக்களினுடைய உரிமைகளை, வாழ்வாதாரத்தை கணக்கில் எடுத்துக்கொண்டு அதை செய்யணுங்கிறத நாங்கள் எதிர்பார்க்குறோம். நிச்சயமாக நடக்குன்னு நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். ரோட்டு போட்டு கொடுக்கணும். ரோட்டு தடம் தான் எங்களுக்கு முக்கியம் வேணும். அப்புறம் நாங்கள் எப்படி இந்த காட்டு வழியில் போகிறது? ரோட்டு இருந்தால் தானே பஸ்ஸில் போக முடியும். எந்த ஒரு சிரமமும் இல்லாமல் நாங்கள் உங்களையே வந்து பார்க்கலாம்ல. எங்களுக்கு ஒன்றுன்னா நீங்கள் வந்து பார்க்கலாமல்ல.